அடுத்த ராசியான கன்னிராசி நேயர்கள் இவங்களுடைய குணாதிசயம் சொல்லுங்க. இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? கன்னியா ராசி வந்து ம். மிக மிக அப்பாவிகள், ம். பாவிகளும் கூட. இவங்க ஏன்னு கேட்டால் 4க்கும் 7க்கு உடையும் பாதகாதிபதி. ம். ஒன்று தாய் இருந்தால் கணவன் இல்லை, கணவன் இருந்தால் தாய் இல்லை. சுகங்கள் கிடச்சிதுன்னா, வண்டி வாகனம், கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடச்சின்னா தாயோ கணவனோ இருக்க மாட்டாங்க. சரி. வளர்கிற பருவத்தில் தாய் இருக்க மாட்டாங்க, கட்டிக்கிட்ட பிறகு கணவன் இருக்க மாட்டாங்க. ம்ஹும். ஆனால் இதை ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிறவி இருக்குது. அந்த ஜாதகத்தில் அது கெட்டு போயிருந்தேன்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜீவன் சொல்கிறாங்களே. அப்போ என்னென்னா அந்த பையன் அவன் நல்ல பையன் நிறைய படிச்சிருக்கான், வேலையில் இல்லை. அவன் ஏதேனும் குறைவுள்ளவனாக இருந்தால் இவங்களுடைய காதல் தோல்வியில் அழுதுகிட்டே காலத்தை ஓட்டுவாங்க. அழுவது சிரிக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு தோல்வின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த 4 7 கூடைய 5ஆம் இடத்துல வந்து நீச்சமாக போயிடுறான். அது ஒரு விஷயம். அவங்க பிறவியை பொறுத்து ரொம்ப கெட்டு போயிருந்தேன்னா என்ன பண்ணுறதுங்க, பாவங்க. அவருக்கு நான் சமைச்சு போடலன்னா அவருக்கு கிடைக்க மாட்டார். ஒன்று ஆரம்பத்தில் காதல் இருக்கும், இல்லைன்னா அந்திம காலத்தில் காதல் இருக்கும். இவரை விட்டுட்டு நான் வெளில போக முடியல ஆன்னுட்டு அவரை பாதுகாத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. பாதுகாக்கிற நேரத்தில் துரத்தி விட்ருவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க வேலை 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 தன்னுடைய கடமை இப்படி போவாங்க. அந்த இடத்துல போகும்போது கடமை ஏன் 12வது ராசி தானே சிம்மம், அது வந்து சூரியனுக்குடையது, அதோடைய அரசு உத்தியோகம் இது மாதிரிலாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்துவும் அப்படி இருக்குது, 7 கூடைய குருவும் அப்படி எதிர்த்தாப்பில் இருக்குது. இதுக்கும் பாதகாதிபதி, அதுக்கு இது பாதகாதிபதி, இதுக்கு அது பாதகாதிபதி. நீ எது பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே ரொம்ப ரசனையாக, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இது வாங்கி கொண்டாந்து கொடுத்தாருன்னா அதை போய் அடமானம் வச்சுருவான். நகை கேட்டிருப்பான், நடையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அடக்கப்பட்ட ஏங்க இந்த கல்யாணத்துக்கு நம்ம போட்டு போகலான்னா, நேற்று காசு வேணும்னு கேட்டில்ல, அதை கொண்டு போய் வச்சுட்டோன்னா அந்த அன்பை காட்டி காட்டி இந்த கொலைபாதகன்னு இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் கொலையில் விட்டான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்ன பண்ணால் என்ன செய்வான் எப்படி செய்வான் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் நல்ல மரியாதை நல்ல அவன் இவங்களுக்கு அமைகிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, லட்சியவாதியாக இருப்பாங்க, ரொம்ப லட்சியவாதியாக இருப்பாங்க. நாளைக்கு இதுதான் வரப்போகுது, இப்படி தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை பண்ணுவாங்க. இவங்க லட்சியத்தை பாருங்கள். நான் கூட ஏதோ பெருசாக சொல்கிறீங்கன்னு நினச்சேன். ஆமாம், 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாதகாதி சுகத்தையும் கெடுத்துருவான், அவங்க சுகத்தையும் கெடுத்துருவான், தானும் வாழ மாட்டான், அவனும் வாழ மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னென்னா அதனால் இந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தால் நல்லது செஞ்சுருவான். அவங்கெல்லாம் பெரிய பெரிய இதில் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பிரிஞ்சு வெளிநாடுகளில் இருக்காங்கல்ல, அப்படி இருந்தாங்கன்னா இவங்க தப்பிச்சிருவாங்க. எது வருஷத்தில் ஒரு 5 நாள் 10 நாள் 1 மாதம் தானே கூட இருக்க போகிறாங்க, அப்புறம் ஓடி போயிட போகிறாங்க. ஃபோனில் அடிச்சுக்கிறாங்கல்ல, அப்படிதான் ஃபோனில் டெய்லி நான் இது தூங்க விடாது அதுவும் தூங்க விடாது, காலைல டியூட்டிக்கு போகணும் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது விடிய போகும், திட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த பிள்ளையும் தூங்க விட மாட்டான், இவன் தூங்க மாட்டான். இப்போ காரணம்னா அது ஒரு வகையான அஃபெக்ஷன். கன்னியா லக்னத்துக்காரங்க ராசிக்காரவங்கள்ட்ட தேடி போய் உறவு கொள்ளணும். ஏன்னு கேட்டால் உனக்கு ஒரு காரணம் ஒரு காரியம் செய்யணும்னு வச்சுக்கோ, தூங்காமல் அந்த காரியத்தில் கண்ணாக இருந்து கர்மமே கண்ணாயினார்னாங்களே இவங்க இப்படிப்பட்டவங்க. சுய கௌரவம் ரொம்ப பச்சை கலரில் புடவை கட்டியிருப்பாங்க. அவங்க நடை உடை பாவனைலாம் அது ஒரு புதனே உள்ள ஆதிக்கத்தில் உள்ள. இந்த கிரகங்கள்லேயே இந்த 6 ராசிகளில் வரோம்ல, செவ்வாயோட ஆதிக்கத்தில் செவப்பக்குள்ளமாக இருப்பாங்க. முகம் வந்து அப்படியே மாங்காய் வடிவில் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அப்படியே ஒரு முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும், கடக்கன் பார்வை இருக்கும் அவங்களுக்கு. ரிஷபராசி நேயர் இருக்காங்களே, அவங்களுடைய நடந்தாங்கன்னா விச்சுக்குன்னு அந்த புடவையோட சத்தம் தான் கேட்கும். நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அப்பப்போ புதுசாக அயன் பண்ணி நீட்டாக போட்டிருப்பாங்க. அது வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுடையது, சுக்கரனுக்குடையது. அடுத்த மிதுன ராசியாரங்க லைட் கலர் பச்சை, அது வந்து ஒரு லவ்லியாக இருக்கும், லைட் கலர் தென்றல் மாதிரி இருக்கும். அவங்க நடந்து இப்போ தான் நான் மின்னல் மாதிரி போவாங்க அவங்க. ஏன்னா அம்மா மின்னல்ன்றாங்களே அது மாதிரி மின்னல் மாதிரி போவாங்க. அவங்க கவனம் அதுலேயே இருக்கும். கடகராசி நேயர்கள் வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டிருந்தாலும் திடீர்னு கண்ணாப்பண்ணா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. அவராக இவர் என்னன்னா டே ஆடம்பரமாக ஆடம்பரம்லாம் வேண்டாம், இது யார் என்ன லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க தூக்கி நிறுத்தினா இருப்பாங்க, தானாக போய் போட மாட்டாங்க. சிம்மராசிக்காரவங்களுடைய ட்ரெஸ்ஸு உடை பாவனெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அயன் பண்ணியிருக்கணும், நீட்டாக இருக்கணும். அந்த அவங்க வீட்டுக்காரவங்க என்ன திட்டினாலும் சரி அவங்களோட கவனம் போகிறப்ப எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிடணும், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இவங்க மட்டும் இந்த கன்னியா லக்னத்துக்குடைய மட்டும் எல்லா வேலையும் தனக்கு தானே செஞ்சுக்குவாங்க.
ம் ம் அடுத்தவங்க செஞ்சாலும் பிடிக்காது. ம் தானே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் சூரியனோட 3 சாரம் அது உள்ளே இருக்குது. ஓ சந்திரனுடைய லாபத்துக்குரிய சாரமும் அது உள்ளே இருக்குது. சரி விரயத்துக்குடைய சாரமும் லாபத்துக்குடைய சாரமும் அதில் இருக்குது. அவருக்கு 8ஆம் அதிபதியோட சாரமும் அது உள்ளே இருக்குது. அதனால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும், அவங்க பெரும்பாலும் நல்ல ஆசிரியர் தொழிலையும் நல்ல ப்ரொஃபஸர் தொழிலையும் நல்ல விதமாக அப்படியே குடும்பம் நடத்துறவங்களாக இருந்தால் அந்த குடும்பத்தை அப்படியே உயர்த்து கொண்டு போயிடுவாங்க. சரி படிக்காதவளாக இருந்தாலும் கூட பல பட்டதாரிகளை உருவாக்கக்கூடியவங்க இவங்க. ம் 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 ரொம்ப நீட்டாக அவங்க மனசில் பதிய வச்சுருவாங்க. இது கன்னியா லக்னத்துக்குன்னு உள்ள சில ஸ்பெஷல். ராசி ஏன் கன்னியா ராசியோ லக்னமோ இல்லை அந்த லக்னாதிபதி நின்றாலோ ராசியாதிபதி நின்றாலோ இன்னைக்கு நடக்கிற திசாநாதன் அங்கே நின்றாலோ இதெல்லாம் பார்க்கணும். ஒரே இதில் வச்சு சொல்ல முடியாது. சரி ஏன் இப்படி? அந்த வீடு புதனோட உச்ச வீடு. ம் ம் அந்த சுக்கிரன் 2க்கும் அந்த இதுக்குடையவன் 9 கூடைய அந்த சுக்கிரன் அங்கே நீச்ச வீடு. அறிவு சார்ந்தது உச்சமாக இருக்குது, சரி பொருள் சார்ந்தது நீச்சமாக இருக்குது, உச்ச நீச்சம் உள்ளது. ஆகையினால இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதக நுட்பத்திற்கு ஏற்ப வச்சு நாங்கள் சொல்லும்போது அவங்க ஐயா அப்போ தான் அந்த 5 ஆண்டுகளை கடந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். சரி ஒரு விஷயம் இவங்க காதல்ல சொதப்புறாங்க அப்படின்னா என்ன குணமா இருக்கும்? ஏன் அதுக்கு என்ன காரணம்னாமா, இந்த தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அவங்களுடைய என்ன குணம், ராட்சச வேலையில் பிறந்தாங்களா இல்லை சத்திரிய குணத்தில் பிறந்திருக்காங்களா, இதெல்லாம் அஷ்டமாதிபதியாக பிறந்திருக்காங்களா, திதி கரணம் யோகம் வாரம் நட்சத்திரம் இதை பொறுத்து அவங்களுடைய சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் காதல் தோல்வி கல்யாண தோல்வி இதெல்லாம் இவங்களுக்கு வரும் வரும். ஏன் வரும்னா எதுலையாவது இவங்க எல்லாமே வரும். ஆனால் இவங்க எடுத்துக்கிறவங்க அந்தந்த பருவத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க லட்சியம்லாம் அடுத்தவங்களுக்கு செய்யணும், போகணும், வரணும், அவங்களுக்காக ஓடணும், ஓடியாரணும். அவங்க வேலையை செஞ்சுட்டு இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்காக ஓடிட்டு கிடப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் சிம்மராசி சுய காதல் பண்றாங்களோ இவங்களுக்கு சுய காதலே தெரியாது. காதலுக்கு டைம் இல்லை. இல்லை இவங்களை காதலிப்பாங்க, அப்படியா சரி சரி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு உணர்வு இல்லைன்னா உணர்வு வைக்கிறாதுங்க இது கிடையாது. இவங்க எல்லாரையும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துக்கும் இவங்க பயனுள்ளவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி தான் இருப்பாங்க இவங்க. சரியா, ரொம்ப அருமை. வாழ்கம்மா வாழ்க.